கட் பண்றோம், கட் பண்ணாலும் அறிவு இருக்க மாட்டேங்குது. திருப்பி திருப்பி கூப்பிட்டே இருக்காங்க, பண்ணிட்டே இருக்கான். என்ன கொஞ்சம் கூட ஒரு சென்ஸே இருக்க மாட்டேங்குது. படிச்சு முட்டாளா இருக்காங்க. ஒரு கட் பண்ணி வரானா என்ன அர்த்தம்? அவன் பிஸியா இருக்கான், முக்கியமான வேலையில இருக்கான்னு அர்த்தம். அவனே போட்டியான்னு டார்ச்சர் இல்ல பேச பிடிக்கலன்னு எடுத்துக்கோ. திருப்பி திருப்பி பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க. நீ போமாப்ல இவங்க இப்படித்தான். என்னைக்கு நாடு முன்னேற நான் திருப்பி கூப்பிடுறேன். திருப்பி பண்றான் இருக்கான். 15 மிஸ்டு கால் இருக்கு. என்னன்னா எடுத்து பேசி சொல்லமாப்ல. கார்டன் கேக்குறாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, ரொம்ப இதா இருக்காங்க. இது இந்த பழக்கத்துல இது ஒரு பிரச்சனை. ஏன்டா போட்டு டிஸ்கஸ் பண்றீங்க? என்னத்த மாப்ள நீ இழிச்ச வயனும் இங்கனக்குள்ள எழுதி ஒட்டிருக்காங்க மாப்ள. அவன் இன்விசிபிளா தெரியுது. அதனாலதான் உனக்கு மட்டும் பண்றாங்க. அதான் எனக்கெல்லாம் ஒருத்தன் பண்றானா கரெக்ட் வாங்க முடியாது. ஆனா ஒரு கலை உலகத்துல வந்து ஒரு கலைஞங்கிற வந்து ஒரு படைப்பு இருக்கு பாருங்க. ஆமா, அது எத்தனை வருஷம் வந்து சேருங்கிறது வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கு. சுந்தர்சி டைரக்ட் பண்ணதுல இப்ப வந்து மதகஜ கதை ஒண்ணு படம். மதகஜ இல்லையா அது? மதகஜ ராஜா 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம். படம் பாருங்க, இப்ப ஓடிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. அது ஆனா நல்லா பண்றாங்க. ஹிட் ஆயிருச்சு இல்ல, காமெடி போன் வருது இல்லையா? எடுத்து இல்ல மாப்ள என்கிட்ட இல்லன்னா சொல்லிட்டு கட் பண்ணு. கமர்ஷியல்ல வந்து அதுவும் ரொம்ப கஷ்டங்க. கம்மாட்டேங்கறாங்க வந்து எடுத்து பேசியா வேணாங்க, எடுத்த டார்ச்சர் போவாங்க. குடியா நான் பேசுறேன். என்ன வேணா யோ உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இது இல்ல. அவன் தான் கடன் தர முடியாதுன்ட்டல. அப்புறம் என்ன எது நீங்க அண்ணா இல்ல அவர் நினைச்சு பேசுறீங்க இல்லங்க. 12 மாசமா? ஆமா, திரும்ப உங்களை சிக்னல் கிட்ட நிக்கிறோம். என்ன அவன் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறான், போலீஸ்ல ஏதோ சொல்றாங்க. அது இல்ல இன்னும் காசு கொடுத்தாங்க திருப்பி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. புரியலையே. கடனை கேக்குறாங்களா இல்ல கடன் கேக்குறாங்களா? கடனை கேக்குறாங்க. கடனை கேக்குறாங்க. கடன் கேக்குறாங்க. நீ ஊரு பூரா கடன் வாங்கி வச்சிருக்க. கேட்டா கடன் கேக்குறாங்க. அதுக்கு பேர் கடன் கேட்கல, கொடுத்த கடனை திருப்பி கேட்டல். புரியுதா? கரெக்ட். சரி, இன்னும் கடன் வாங்கினா கட்டுற வழியை பாருங்கடா. 5 நிமிஷத்துல எஸ்கேப் போய் ஓட பாருங்க. நான் என்ன ஓடணும்? நீ எதுக்கு போன எடுத்த? இப்போ உன்னை ட்ரேஸ் பண்ணி வருவான். என்ன மத்துக்கு ட்ரேஸ் பண்றாங்க? உன்னை கடத்தி வச்சுக்கிட்டு உன் ஃப்ரெண்ட் வேணும்னா நீ காசை கொடு, கடன் கொடு. என்ன பட கதையெல்லாம் சொல்லிக்கிறீங்க? என்னங்க இப்பதான் டிரைவர் சுத்தி இருந்தான். ஆமா, அவன் எங்க சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிட்டான்னு சொன்னாங்க. அவன் எங்க வேலைக்கு போனா? அதுக்கு முன்னாடி தூக்கிட்டாங்க. எங்க இருக்கானே தெரியல. அவனை தூக்கி வச்சுட்டு பணத்தை கொடுன்னு கேட்டாங்க. நான் போனை கட் பண்ணிட்டேன். பரதேஷ் நாய் போலீஸ் லிஸ்ட் போயிருக்க வேண்டியதுமாடா. போனவங்க பணம் கேட்பாங்கல்ல. ஆமா, உன்னையே தூக்க வேண்டியதான, காசு வேணும். பணம் வராது. உன்னை தூக்குறதானே நான் வந்து ஐயோ ஃப்ரெண்ட விட்டுருங்க அப்ப நான் இதெல்லாம் நம்பருக்கு என்ன பார்த்தா கேன பே மாதிரி தெரியுது. அங்கனக்குள்ள எழுதி போட்டுருக்கா. அதெல்லாம் நம்ப மாட்டேன். எங்க பேர் வந்தாங்க பேர். ஆனா இவர்தான். நானா கிடையாது. ஓட்ட விட்டுனிக்கு. ஆனா நான் பணத்தை இம்ப்ளிமென்ட் பண்றாங்களோ. ஆனா அதான் இதுக்கு பண்ணுவாங்க, மெசேஜ் கான்டாக்ட் கால் பண்ணிட்டே இருப்பாங்க.